வணக்கம், நான் பிரபு. இதனுடைய 4வது HTML CSS தொடர்பான டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல்லேருந்து நாங்கள் ஒரு வெப்சைட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க தொடங்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தைய டியூட்டோரியலில் HTML என்ன, CSS என்னன்னு பார்த்துருந்த நாங்கள். அதுக்கு பிறகு சில HTML டேக், CSS ஸ்டைலை பற்றி பார்த்துருந்த நாங்கள். ஒவ்வொன்றா அப்படி தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட ஒரு வெப்சைட் செய்கிறது மூலம் நாங்கள் பல விடயங்களும் ஒரேடியாக அறிஞ்சு கொள்ளலாம்னு நான் நம்புகிறேன். நான் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதே முறையில் தான் நான் உங்களுக்கு கற்பிக்க போகிறேன். இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நான் இந்த தமிழ்கான் வெப்சைட்டுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேல் பகுதி வந்து ஹெடர்ன்னு சொல்கிறது, இந்த பகுதி வந்து கண்டென்ட் இல்லை கண்டெய்னர்ன்னு சொல்கிறது, கீழ்ப்பகுதி வந்து ஃபூட்டர். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த 3 பகுதியும் கட்டாயமாக இருக்கும். பொதுவாக இந்த 3 பகுதியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா MSNக்கு போனோம்னா MSNலேயும் வந்து இது ஹெடர், இது கண்டென்ட், கீழே வந்து ஃபூட்டர் இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்டும் இவ்வாறான ஒரு அடிப்படையை கொண்டு தான் இருக்கும். இதுக்கு பிறகு பல முறைகள் இருக்குது, ஆனால் பொதுவாக இதுதான் அடிப்படை முறை. இப்போ நாங்கள் இந்த முறையை கொண்டு ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன் HTML, அதை திறந்து கொள்கிறேன். உள்ளுக்கு ஒரு வெப்ன்ற ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், அதை திறந்து கொள்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் டெக்ஸ்ட் எடிட்டர் மூலம் இண்டெக்ஸ்ன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த txt அழிச்சிட்டு HTML போட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதே நேரம் அந்த ஃபைலை பிராக்கெட் மென்பொருளையும் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குரிய வியூ தான் இங்கே காட்டுது. இப்போ நான் இதில் எதுவுமே எழுதையில, அதனால் இங்கேயும் எதுவும் காட்டப்படையலை. இப்போ நான் இதில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுற கோட்டை எழுத தொடங்குகிறேன். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML கோட் முக்கியம். அதை நான் இதில் எழுதுகிறேன். HTML நாங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நான் முதல்ல குறிப்பிடணும். HTML எழுதுகிறேன். அதுக்கு பிறகு HTML அந்த 2 கோடுக்கு இடையில ஹெட் போடுறேன். இந்த ஹெட் பகுதிக்குள்ள தான் ஸ்டைல், வேறு எக்ஸ்டர்னல் கோடுகள், அதாவது வெப்சைட் மிக முக்கியமான விடயங்கள் இந்த ஹெட் பகுதியில் வரும். அதுக்கு கீழே வந்து பொடின்னு போடுறேன். இதை சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பொடின்ற பகுதிக்குள்ளே தான் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு வடிவமைப்பும் வரப்போகுது. இங்கே நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்கே நாங்கள் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த பொடிக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெடர்ன்ற பகுதியை போடுறேன். அதுக்கு கீழே இப்போதைக்கு டிவ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். நீங்கள் ஐடியும் கொடுக்கலாம், கிளாஸும் கொடுக்கலாம். இது தொடர்பாக நாங்கள் முதலாவது டியூட்டோரியலில் பார்த்துருந்தோம். நாங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சு வரலாம். அதுக்கு கீழே ஃபூட்டர் கொடுக்குறேன். இது வந்து நான் எப்படி கற்றுக்கொள்கிறேனோ அதே முறையில் தான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இதை விட சிறந்த முறையில் இருக்கலாம். அது வேறு யாரும் கற்றுத்தந்தால் நீங்கள் அதன் மூலம் பார்த்து திறமையாக பழகிக்கொள்ளலாம். இது நான் கற்றுக்கொள்கிற முறை. இதை கொண்டு நாங்கள் எப்படி வெப்சைட் செய்கிற போகிறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டியூட்டோரியலை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினீங்களா நிச்சயமாக ஒரு நல்ல வெப்சைட்டை செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஹெடரில் நான் ஒன்று எழுதுகிறேன், ஹெலோ உண்டு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணாண்டா இந்த ஹெலோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கு பிறகு இனித்தான் நாங்கள் ஸ்டைல் கொடுக்க தொடங்க போகிறோம். ஸ்டைலை கொடுக்குறதையும் இதிலேயே பார்க்கலாம். அதுக்கு முதல் நான் என்ன செய்யணும்டா இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுத பார்ப்போம். டைட்டில் கொடுத்துட்டு இந்த H1ன்றது ஹெட்லைனை குறிக்கும். சேவ் பண்ணுறேன். அதுக்கு கீழே இப்போ தமிழ்கான் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெடர் பகுதி. இதில் வந்து மெனு இருக்குது, அதாவது நேவிகேஷன் இருக்குது இதில். அப்போ நாங்களும் வந்து ஒரு நேவிகேஷனை போட்டுக்கொள்ளுவோம். நேவிகேஷனுக்கு வந்து நான் UL போட்டுட்டு இடவடி விட்டு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ் நேம் நேவிகேஷன் கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து நான் லிஸ்ட் போட போகிறேன். இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்டாக
இந்த கோடுகளை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இடத்துல நான் லிஸ்ட் போடுறேன், அதாவது இந்த மெனுவில் வர வேண்டிய ஐட்டங்களை போடுறேன், ஹோம் போடுறேன். அப்புறம் இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாலு இடத்துல நாளையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எபவுட்டுன்னு மாற்றுறேன். அடுத்தது சர்வீஸ்ன்னு மாற்றுறேன். அதுக்குள்ள கண்டெக்ட்ன்னு மாற்றுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணணுன்னா வெப்சைட் நேம், அதுக்குள்ள மெனு, நாங்கள் போட வேண்டிய மெனு வந்திருக்கு. மெனுக்கு லிங்க் கொடுக்குறது இல்லை, நாங்கள் முதல் ட்விட்டரில் பார்த்து நாங்கள் இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு நான் எப்படி கொடுக்குறதுன்றதையும் இதிலேயே பார்க்கத்தான் போகிறோம். இப்போ இது வந்து வெப்சைட்டுக்குரிய ஒரு, அதாவது ஹெடருக்குரிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். ஸ்டைல் வந்து எக்ஸ்டர்னலாக தான் கொடுக்கணும், என்ன நாங்கள் கணக்கு ஸ்டைல் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு நாங்கள் இதில் ஸ்டைல் கொடுக்குறேன். அடுத்த டியூட்டோரியலில் எக்ஸ்டர்னலாக எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டைல் கொடுக்க போடுறது இந்த ஹெடருக்கு தான். ஹெடருக்கு ஒரு புதுசாக கிளாஸ் ஒன்று கொடுக்குறேன். ஹெடர், மெயின் ஹெடர்ன்றது இந்த கிளாஸுக்கு பேரை கொடுக்குறேன். அந்த ஸ்டைலுக்கு உரிய பேர் இங்கே கொடுத்துட்டு இதில் ஸ்டைல் கொடுக்க தொடங்க போகிறேன். ஹெடர் ஹைட் வந்து இப்போதைக்கு 100 பிக்சல் ஒன்று கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணணுன்னா இவ்வாறான ஒரு மாற்றம் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த டெக்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்டா டெக்ஸ்ட் அலைன் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டு சென்டரை கொடுக்குறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் நடுவில் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த நவிகேஷனுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்க போகிறேன். ஃபோன் சைஸ் கொடுக்குறேன் 20 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அதுக்கு பிறகு ஃபோன்டுன்ற ஸ்டைல் வந்து நொன்று கொடுக்குறேன். இந்த மாற்றம் நீங்கள் இல்லை, நான் பிள்ளையாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, அதை எப்படி நீக்கிறதுன்றது தான் எனக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் அதை நொன்று கொடுத்தா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் போகுது. அதுக்கு பிறகு நான் இப்போ இல்லைன்றதுக்கு ஸ்டைல் கொடுக்க போகிறேன். அந்த இல்லை வந்து நவிகேஷன் என்ற ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்குது. அதனால் நான் நவிகேஷன் என்று கொடுத்துட்டு இந்த அடையாளம் போட்டுட்டு இல்லை. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டாக இருந்த மெனு வந்து இப்போ இப்படி வளம் மாறி இருக்கிறதா காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து மெனு போடுற முறை. இதுக்கு நாங்கள் இனி ஸ்டைல் கொடுக்கலாம். பேடிங் 20 கொடுத்துருக்குறேன். இது வந்து என்ன செய்யறதுன்னா ஒவ்வொரு பக்கமும் 20 பிக்சல் தள்ளப்பட்டிருக்குது. இதுக்கு நான் தனியாக கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த நவிகேஷன் இந்த பாருக்கு ஒரு புறம்பான கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த கலர் கொடுத்துக்கொள்கிறேன். இதில் இப்போ H1க்கும் CSS கொடுத்துக்கொள்கிறேன். இந்த H1ன்றது வந்து தனி கிளாஸ் இல்லாமல் இந்த ஹெடர் என்ற கிளாஸுக்குள்ள அமைந்திருக்கிறதால மெயின் ஹெடர் என்ற கிளாஸை போட்டுட்டு அதுக்குள்ளே H1 போட்டு அதுக்கு நாங்கள் பேடிங் கொடுத்தோம்னா அது வேலை செய்யுது. இதை நான் இப்போ தான் நானும் அறிஞ்சுக்கொண்டேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு கலர். இப்போ நான் இதில் ஏற்கனவே வந்த கலரை போட்டிருந்தேன். வடிவான கலர்கள், உங்களுக்கு பிடித்தமான கலர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு இன்னொரு சிம்பிளான முறை, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டுக்கு போனோம்னா இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே கொடுத்துருக்க கோட் வந்து இங்கே காட்டும். இதில் இருந்து நாங்கள் வேறு கலர் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் இங்கே கலர் கொடுத்துருக்குறேன். ஹெடர் என்ற பகுதிக்கு இந்த இதில் கலர் கொடுத்துருக்குறேன். இதில் நான் எனக்கு தேவையான கலரை நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஒரு கலரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன்.
இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் நிரந்தரமாக இதில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் கலர் கொடுக்கலாம். இதுக்கு நான் இந்த கலராக வேணும்னா அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இங்கே டார்க்கான பகுதியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி தேவையான இடத்துல, அதாவது நவிகேஷன் கலர்னு மாற்றுறேன். அதனால் நவிகேஷன் கலருக்கு இதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இந்த கலர் மாறி இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்ன்ற நேம் வந்து இந்த கலரோட கருப்பு இருக்கக்குள்ள வடிவாக தெரியலை. அதனால் நாங்கள் அதன் கலரை மாற்றலாம். அதுக்கு இதுதான் அதன் ஸ்டைல். இதில் வந்து கலர் என்று கொடுத்துட்டு வெள்ளை கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வெள்ளையாக மாறி இருக்கு. இதுதான் வந்து அடிப்படையாக ஒரு ஹெடர் செய்கிற முறை. இதுக்கு பிறகு இந்த ஹெடரை நாங்கள் இன்னும் டெவலப் பண்ண போகிறோம். அது எப்படின்றத அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். அடுத்த டியூட்டோரியல் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டைல் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குற முறை என்று பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைந்துருங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பரோட பாருங்க. பிடிக்கலைண்டா ஏன் பிடிக்கலன்னு எனக்கு சொன்னீங்கன்னா அடுத்த டியூட்டோரியலில் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக இந்த விவரங்களோட தர முடியும். அடுத்தது நான் முதல்லன்னு சொல்லிட்டு வரேன். HTML வந்து நானும் இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேன். அதனால் கணக்க தவறுகள் இருக்கும். இப்படி தவறு விட்டு என்னோட சேர்ந்து பழக விரும்புகிறவர்கள் இந்த வீடியோவில் பின்தொடரலாம். பெர்ஃபெக்டாகவே டிரெக்டாக பழக நினைக்கிறவர்கள் வேறு டியூட்டோரியல் இருக்குது இன்டர்நெட்டில். அதுகளை பார்த்து ஒரு சிறந்த வெப்சைட்டை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். வணக்கம்.